ஐயா உங்க பேர் என்ன, எதுக்காக இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ளும்? வணக்கங்க ஐயா, என் பேர் சந்தோஷங்க ஐயா. செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி. அப்புறம் தொழிற்சங்க பேரவையில் இருக்குங்க ஐயா. சரிங்களா? நடைப்பயணம் திருச்சிக்கு நடைப்பயணமா போறேங்க ஐயா. எதுக்காக இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ளும்? இந்த மாற்றத்துக்கான மக்களின் மாநாடு. ஆனா இது நம்ம இனத்தின் விடுதலின் ஒரு மாநாடு. நான் தமிழர்கள் எல்லாம் ஒண்ணு கூடணும், அதுக்கோசம் நடந்து போறேங்க ஐயா. இன்னொன்னு தமிழர்களே இப்போ இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலங்க ஐயா. சரிங்களா? எல்லாம் எப்படி சொல்றதுங்கன்னா, எல்லாம் வெளியூர்ல இருந்து வராங்க இந்திக்காரங்க எல்லாம் இங்க ஆட்சி பண்றாங்க. இன்னும் அவங்கள ஓட்டுக்கு உரிமை எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் பிச்சை தான் எடுக்கணும். சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்க ஒன்னு திரளுவோம். திருச்சியில் எல்லாரும் தமிழன் உணர்வு இருக்கிறவன் திறந்து வாருங்கள். நான் நடைப்பயணமாக விழிப்புணர்வு போய்கொண்டு இருக்கிறேன். நான் இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் நான் புறப்பட போகிறேன். மானத்தமிழர்கள் மறக்காமல் வந்துவிடுங்கள். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, பிரபாகரன் தலைவர் வாழ்க. இது ஒரு விழிப்புணர்வு நடைப்பயணமா மேற்கொள்றீங்க? ஆமாங்க ஐயா. சரி, அதுக்கான பாதுகாப்புகள் எல்லாமே ஏற்பாடு இருக்குங்க ஐயா. நம்ம கட்சி தொழிற்சங்கத்திலயும் ஆளுங்க இருக்காங்க, கட்சி தொகுதியிலயும் ஆள் இருக்காங்க. 234 தொகுதி சார்பா போறேங்க ஐயா நானு. அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் உங்க பின்னாடி இருக்கு? ஆமாங்க ஐயா. 234 தொகுதி சார்பா பல்லாவரத்துல இருந்து தொழிற்சங்கம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி கார்த்திகேயன் ஐயா அவர்களால் துவங்கப்பட்டு நான் போய்கொண்டு இருக்கிறேன். இலக்கு ஒன்றுதான், இறுதி விடுதலை. பாதுகாப்பா போயிட்டு வாங்க. நன்றிங்க ஐயா. தாயக விடுதலை போரில் உயிர் நீர்த்த இனப்பற்றாளர்களுக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கும் அகவணக்கம் செலுத்துவோம். நிறைவு செய்வோம். எம் மொழி காக்க, இனம் காக்க, மொழி காக்க, இனம் காக்க, நம் மண் காக்க, மானம் காக்க, மண் காக்க, மானம் காக்க, இன்னுயிர் இந்த மாவீரர்கள் அனைவருக்கும், இன்னுயிர் இந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், 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 வீர வணக்கம். உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி, மொழியாகி எங்கள் மூச்சாகி, முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி, முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும், வழிகாட்டி எம்மை உருவாக்கும், தமிழர் வரலாற்றின் மீது உறுதி, தமிழர் வரலாற்றின் மீது உறுதி, விழிமூடி துயில்கின்ற, விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி, வீர வேங்கைகள் மீது உறுதி. இனிமேலும் போயோம், இனிமேலும் போயோம், இழிவாக வாழோம், இழிவாக வாழோம். உறுதி உறுதி, உறுதி உறுதி. வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை, கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து, தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம், நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். தமிழ் தாய் வாழ்க, தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நம்ம பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து திரு சந்தோஷ் அவர்கள் இந்த திருச்சியில் நடக்கக்கூடிய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு, அந்த மாநாட்டை நோக்கிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக இங்கிருந்து சென்னையிலிருந்து பல்லாவரத்திலிருந்து திருச்சி வரைக்கும் நடைபயணமாகவே மேற்கொள்ள இருக்கிறார். நம்ம உறவுகள் அனைவரும் இவர் எங்கெல்லாம் வராரோ அங்கே எல்லாத்தையும் இவரை வரவேற்று அவருக்கு சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் கூட சேர்ந்து ஒரு தன்படம் எடுத்து உங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் அதை போடுங்க. அது இன்னும் மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு உண்டான வேலைகளையும் அது செய்யும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். அவரை வாழ்த்தி இங்கிருந்து நாங்கள் வழி அனுப்புகிறோம். ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் உறவுகள் அவரை வரவேற்று அவருக்கு உண்டான மரியாதைகளையும் செலுத்தி அவரை வழி அனுப்புமாறு, திருச்சியை நோக்கி வழி அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் தமிழர்.
பாதுகாப்பா போயிட்டு வாங்க, பாதுகாப்பா போயிட்டு வாங்க. அப்படியே எடுத்துட்டே போங்க, அந்த கோட்டை தெரியுற வரைக்கும் இருக்கு. அவ்வளவுதான். வாங்க. எதுல வந்தீங்க? சரி, பார்த்து போயிடலாம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தென்றலரசு, பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி மண்டல செயலாளர். இன்று காலையில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியுடைய ஆக சிறந்த களப்பணியாளர் தம்பி சந்தோஷ் அவர்கள் திருச்சியில் ஆதம் புதில் நடக்கக்கூடிய மாற்றத்திற்கான மக்களின் மாநாட்டத்திற்கு நடைப்பயணம் பிரச்சாரம் சென்று கொண்டிருப்பதன் நோக்கம் என்னவென்றால், சாதி கடந்து மதம் கடந்து இனம் கடந்து நாம் தமிழராய் ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்த தமிழர்களும் திரும்பி பார்க்கும் வகையில் மாநாடு சீரும் சிறப்புமாக நடந்து முடிய வேண்டும் என்ற உயரிய கோரிக்கையை நெஞ்சில் ஏந்தி கொண்டு மக்களிடையே விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கிறார். உறவுகளும் பொதுமக்களும் அவருக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு மகத்தான ஒரு பேரணி. நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும், நம்மளுடைய குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் கோயில்ல போய் வணங்குறோம். வேளாங்கண்ணிக்கு போறோம், திருப்பதிக்கு போறோம், கேரளாவுக்கு போறோம். ஏன் போறோம்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தை குட்டிக்கு நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி போறோம். ஆனா இந்த தம்பி அப்படி போகவில்லை. நம் இனம் நல்லா இருக்கணும், நம் மொழி வளரணும், வாழணும், நம் தமிழ் மொழி தமிழர் நாட்டை ஆள வேண்டும் என்ற உயரிய கோரிக்கையை முன்வச்சு அவர் நடைப்பயணம் பொதுமக்களிடம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாநாடு வெல்ல வேண்டும், தமிழர்கள் ஆள வேண்டும், இதற்கு உழைக்கும் மக்களாகிய தமிழர்கள் நாம் ஒட்டுமொத்தமாக அவருக்கு ஆதரவு தர வேண்டும். இந்த மாநாட்டில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.